வெல்கம் டு ஸ்பைசி சிங்கப்பூர். இன்னைக்கு நம்ம சேனல்ல மைசூர் மட்டன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல மட்டனை இஞ்சி சேர்த்து வேக வச்சுக்கலாம். அடுத்து முந்திரி, 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பட்டை, இது எல்லாத்தையும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே இந்த அளவு தேங்காயும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து எண்ணெய் ஹீட் ஆனதும் கல்பாசி சேர்த்து தாளிச்சுக்கலாம். கூடவே ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட் முதல்ல இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதில் கட் பண்ண கார்லிக் பீசஸை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். அடுத்து இதில் கட் பண்ண உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான், நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெறும் மட்டன் மட்டுமே கூட செய்யலாம். கறி லீஃபும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இப்போ உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததும் இந்த டைமில் வேக வச்ச மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் சுண்டி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான மைசூர் மட்டன் ரெசிபி ரெடி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.